Google Plus URL customize URL எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் மெசேஜ் சேனல், நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். கஸ்டமைஸ் URL சேஞ்ச் பண்றதுக்கு குறைஞ்சது 10 ஃபாலோவர்ஸ் ஆவது Google Plusல இருக்கணும். 10 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் claim URL அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். அந்த claim URL பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் நேமை நம்மளோட URLல கடைசில வர்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லனா நம்ம யூசர் நேமோட சில லெட்டர்ஸை ஆட் பண்ணி நம்ம URLல கடைசில வர்ற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியும். நம்ம URLல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் I agree அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணி நம்ம URLல நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது போல URL செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா நம்மளோட Google Plus ஐடியை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈஸியா ஷேர் பண்ண முடியும். இதே போல Facebook, YouTube இதுல எப்படி நம்மளோட URL கஸ்டமைஸ் URL மாத்துறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா மேல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது போல வேற எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தமிழ் மெசேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.